உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும். அத நினைச்சுதான் நானும் இப்ப குழம்பிக்கிட்டே இருக்கேன். பயப்படாத. உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை இனி மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு. சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசுர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணம் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. நான் உன்னை கைவிட்டுருவேன்ற அவநம்பிக்கை உனக்கு நிறைய இருக்கு. என்ன பரிபூர்ணமா நம்பு. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். இது சத்தியம். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்தை கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவை நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கே. அவர்களை சத்தம் போட்டு கூப்பிட்டா யாராச்சும் பாத்துக்கிடுவாங்க. அதனால நீ கூப்பிடு. என் கண்ணு இல்ல, நான் சொன்னா கேளு. பட்டணத்துக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல. பின்ன வெட்டி எதுக்கா? இருவா பாண்டவர் மங்கலத்துக்கு பணம் வசூலிக்க போறேன். அது என்ன கேட்டேன். கண்ணே மூக்கேன் பயோஸ்கோப்ல வசனம் பேசுறாப்புல பேசிவிட்டு கிழக்கு வாக்கு கிளம்பிட்டுக்கிறோன்னு மனசு படபடத்து போச்சு. அப்படின்னா இன்னும் உனக்கு மேல சந்தேகமா? நான் என்ன உங்க அத்தை மவளா மாமா மவளா அடிச்சு பிடிச்சாது உங்களை அடையலாம நினைக்கிறதுக்கு? ஏதோ பெரியவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில தான் என் உசுரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரட்டா? வசூலுக்கு தானே போறீங்க, சீக்கிரம் வந்துருங்க. முதல் வசூல் உன்கிட்ட தானே? அப்ப நான் போயிட்டு வரட்டா? ஐயோ, நீங்க துணி வெளுக்கிறதா? வேணாமுங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் 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 3 நாள் ஆனாலும்
இத வச்சு அடிக்கிற அடியில தான் எங்க அப்பாவோட ஜாதி வெறிய சதறணும். வேணாமுங்க. விடுனா சொன்னா கேளுங்க. இத பாருங்க, ஒரு துணியெல்லாம் நீங்க ஒரே முட்டை வெளுத்தாலும் அவங்க மனசு மாறாது. வேணாமுங்க. இல்ல, எங்க அப்பா மனசு வெளுக்கணும்னா நான் இங்க வெளுத்துத்தான் ஆகணும். விடு. வேணாமுங்க. விடு. சொன்னா கேளுங்க. வேணாமுங்க. சொன்னா கேளுங்க. விடு. ஐயோ, சக்கரத்துல என்னையா தேடிக்கிட்டு இருக்கேன்? வணக்கங்க. சரவத்துறையில போய் பாரு, பெரிய அதிசயமா நடக்குது. என்னங்க அதிசயம்? அங்க போய் பாருயா, முன்கூட்டியே சொல்லப்படாது. போங்க போய் பாருங்க. சிங்காரம் பேசுறவங்க எல்லாம் நம்ம ஜாதிக்கு உதவி பண்றதான் சொல்றாங்க. ஆனா நம்ம தெரு பக்கம் ஒருத்தர் கூட காணும் பாத்தியா? அப்படியா சமாச்சாரம்? அண்ணவரார் நல்லாரு நல்லாரு. என்ன இங்க வெட்டியா வந்து பேசிட்டு இருக்கீங்க? சரவத்துறையில போய் பாருங்க சீக்கிரம். என்ன சதவே நடக்குது, போய் பாருங்க. பொருட்களையா நீங்க என்ன எண்ணுனாலும் அதுல இருக்கிறது தான் இருக்கும். இதை எண்றதை விட நல்ல காரியத்தை எண்ணுங்க. அது சரி. உடனே நீங்க சரவத்துறைக்கு போங்க. எதுக்கு? அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்குது. நான் முன்னால சொல்றதை விட உங்க கண்ணால பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பின்னால அதிசயப்படுவீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு என்னால இங்க இருக்க முடியுமா? அபிராமி, சொம்பு பத்திரம். என்ன நிக்க வச்சு சொம்பு பத்திரங்க நீங்க நானா எடுத்துக்குவேன். கண்ட பய கை வச்சிருவானு. ஒன்னதையா பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நேரா சரவத்துறையில போய் பாரு, கண்கொள்ளா காட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏயா, இந்த கண்ணால எத்தனை காட்சியை பார்த்திருப்பேன், எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பேன். அதை விடவா அதிசயமா இருக்க போகுது. இந்த பாரு, உன்னுடைய வயசுல உலகத்துல இத மாதிரி ஒரு அதிசயத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன். வேணும்னா 500 ரூபாய் பந்தயம் கட்டுறேன். யாரு நீ? என்கிட்ட பந்தயம் கட்டுறியா? அப்படி என்னதான் அதிசயம் போய் பாக்குறேன். பேஷ். நீங்க கையை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? பிணையிறது என்ன இப்படி பிணைகிறீங்க? எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்னாலதானே உங்க கையெல்லாம் புண்ணாச்சு. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ தினமும் எனக்கு சோறு விட்டுறதா இருந்தா நான் எப்பவும் கையில புண்ணோட இருப்பேன். போதும், என் கூட ஆத்தங்கரையில வெயில்ல நின்று உங்க உடம்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. உடல் கொதிச்சிருந்தாலும் என் உள்ளம் குளிர்ந்திருக்கிறது எனக்கு தான் தெரியும். மாளிகை மாதிரி மச்சு வீடு, பஞ்சனையில தூக்கும். அப்படி இருந்து நீங்க இந்த ஏழை குடிசையில அழுக்கு மூட்டைகளுக்கு மத்தியில் இருக்கிறது சிரமமா இல்ல? சேத்துல மலர்ற செந்தாமரை பாக்குறப்போ அந்த மலரை தான் ரசிக்கும், சுத்தி இருக்கிற சேத்த பார்க்க கூடாது. அப்போ நான் செந்தாமரையா? ஆமா, நீ செந்தாமரையா? நான் இந்த செந்தாமரையில தேன் குடிக்க வந்த வண்டம். இதெல்லாம் இப்ப கூடாது. இப்போ இல்லைன்னா எப்போ? என்னால முடியாது. நாம எல்லை மீறது தப்பு இல்லையா? எல்லையா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. அப்படின்னா ஒருத்தர் பார்த்தது தப்பு, காதலிச்சது தப்பு, இப்படி தனியா இருக்கிறது அதை விட தப்பு. ஆக்க பொறுத்த மனசு கொஞ்சம் ஆற பொறுத்தா என்னவா? எனக்கு ஆறுனா பிடிக்காது, சூடாதான் பிடிக்கும். நான் உங்க சொத்து, முறைப்படி நீங்க என்ன சொந்தமாக்க வேண்டாமா? ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படையா? சந்தேகம் உங்க அப்பா மேலதான். எங்க அப்பாவே நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும்
நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏயா இது போதுமா இல்ல இன்னும் என்ன அவமானப்படுத்தணுமா? நீங்க எங்கப்பா வந்தீங்க? வரக்கூடாத இடத்துக்கு நீயே வந்துட்டிய தம்பி. அப்புறம் நான் வராம இருக்கலாமா? என் ஆசை ஆஸ்திக்கெல்லாம் நீ ஒருத்தம் தான் நினைச்சிருந்தனே, அதுக்கு ஒரு தண்டனை வேணாமா? நீ வேணா அப்ப வேணாம் உதறி தள்ளிட்டு வந்துடலாம். பெத்த பிள்ளை வேணான்னு உதறி தள்ள எனக்கு இன்னும் பிரச்சனை வரலையாடா. ஏண்டா தம்பி கைய பின்னால கட்டிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கிற உத்தியோகம் அந்த பரிசா பாத்தியா? இவன் கூட வாழ்ந்த ஒரே நாள்ல நீ எவ்வளவு வேதனைப்பட்டு பாத்தியா? அப்பா நான் அவ கூட வாழலைனா மகாய்க்கும் பொழுது வேதனை பண்ணுப்பா. தம்பி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுற பேச்சுதான்டா. இத உன் காலா நினைச்சு பிடிச்சு கேட்கலாம். என் அப்பா அவளை விட்டுட்டு என் கூட வந்துடுறா தம்பி. அப்பா பெரிய பெரிய வார்த்தையை பேசி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பஞ்சவரம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிற முடிவோட வந்தீங்க. அடிப்பாய் அடிப்பாய், உன் குடும்பத்துக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மக்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. உன் ஜாதியிலேயே ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அப்பா மனசை புண்படுத்தாதீங்க. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமாண்டா தம்பி, எதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு. அதே மாதிரி எதுக்கு ஒரு யோகியம் இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. ஏன்னா எனத்தோட சேர்ந்து வாழ்ந்தாடா குடும்பம், அதான் சம்சாரம். இப்ப நீங்க நடத்துறீங்களே இதுக்கு பேரு விபச்சாரம். அப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து போயிடுங்க. ஏடி இதான் உன் முடிவா? ஆமா, இந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்லை. அப்படின்னா நானே என் வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்ன போயிடுங்க போயிடுங்கன்னு விரட்டுறேன். ஆசையா உன்னை வளர்த்தனேன், அதுக்கு தண்டனையாது நான் போயிடுறப்பா, போயிடுறேன். ஆனா இனிமே இந்த உலகத்துல திரும்பி வர முடியாத இடத்துக்கே போயிடுறேன்டா தம்பி. அப்பா நீங்க இப்படி செய்ய நான் நினைக்கல, நான் நினைக்கல. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு தோணல தம்பி. ஐயோ ஐயோ நான் எதிர்பார்க்கலப்பா, நான் எதிர்பார்க்கல. அப்பா அப்பா என்ன காரியம் போயிட்டீங்கப்பா? பாத்தீங்களா எங்க அப்பா என்ன ஏமாத்தாரு, எங்க அப்பா என்ன ஏமாத்தாரு டாக்டர். அப்பா 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 ரொம்ப சீரியஸா இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அவளை விட்டுட்டு சொன்னாரு அப்பா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா, வாங்கப்பா. வாங்கப்பா. வர மாட்டேன், சரிப்பா நான் உங்களோட வரேன். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, சத்தியமா வாங்கப்பா வாங்கப்பா. யாராவது பார்க்க போறாங்க, தள்ளியா? தள்ளிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
பயமா இருக்கு. தள்ளியா? இந்த உச்சி வெயில்ல நாம எப்படி இருந்தாலும் எந்த கழுதியும் பார்க்காது. முடியா? வா. முடியா? சும்மா வா. முடியா? வா. யோ, இந்த நேரத்துல உன் பொண்டாட்டி பார்த்தாள்னா? அட, கல்யாணி, இது என் புருஷ வேட்டி. இது என்ன சக்கரத்தி புடவை? ஓஹோ, கம்மா கரையில காதல் பண்றாங்களோ? என் லாலா கடந்துட்டு அட பாவி மனுஷா, கட்டின பொண்டாட்டி மலை போல இருக்கிறப்போ இப்படி கண்டவ கூட கொலாவறியே. நீ உருப்படுவியா? நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? எங்கடி நழுவற சக்காலத்தி, இந்த மாதிரி பழப்ப பழக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மறுவாதையா பேசு. உன் புருஷனை நீ சரியா வச்சிருந்தா அவன் ஏன் என் பின்னால சுத்துறான்? யோ, உன்னால தாரையா கண்ட நாயெல்லாம் என்ன இப்படி பேசுது? யார பார்த்து நாயின்னு சொன்ன? தூக்கி போட்டு பந்தாடிடுவேன், ஜாக்கிரதை. அடிய திருட்டி செருக்கி உன்னை மட்டும் அடிச்சு இந்த கல்யாணி மேல உட்கார வச்சு இந்த இடத்துல நான் ஊரனை இழுத்துட்டு வரல, என் பேர் முனியம்மா இல்லடி. அதையும் பாப்பண்டி. அடுத்தவ கிட்ட சுகம் தேர்ற அளவுக்கு உடம்பு வத்த ஊறி போச்சு இல்ல. வீட்டுக்கு வாயா, உன்னை வத்த வைக்கிறேன். வாயா வாயா.